12,000 வருஷமா அமைதியா இருந்த ஒரு எரிமலை திடீர்னு வெடிக்குது. ஆப்பிரிக்காவுல வெடிச்சு அதோட சாம்பல் மேகம் இப்போ இந்தியாவுக்கு மேல இருக்கு. இது முதல் பார்வையில ஏதோ ஒரு சின்ன நியூஸ் மாதிரி தெரியுது. ஆனா இதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஜியோ வாய்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். நாங்க தினமும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான அப்டேட்ஸ் பதிவேற்றம் செய்யறோம். எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். எத்தியோப்பியால ஹைலகாப்பிங்கிற ஒரு எரிமலை, அது 12,000 வருஷத்துக்கு அப்புறம் வெடிச்சிருக்கு. 12,000 வருஷம்னா சும்மாவா? நினைச்சு பார்க்கவே முடியல. மனிதர்கள் விவசாயம் செய்ய ஆரம்பிச்ச காலகட்டம் அது. அவ்வளோ பழமையான ஒரு சக்தி இப்போ மறுபடியும் கண்முடிச்சிருக்கு. ஆமா, அதோட விளைவுதான் இப்போ நாம பேசிட்டு இருக்கிற இந்த சாம்பல் மேகம். இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சாம்பல் தரைக்கு பக்கத்துல இல்ல, கிட்டத்தட்ட 40,000 அடி உயரத்துல இருக்கு. அது விமானங்கள் பறக்கிற உயரம் இல்லையா? அதேதான், சரியா சொன்னீங்க. விமானங்கள் பறக்கிற அதே ஆல்டிடியூட்ல மிதந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் எத்தியோப்பியால ஆரம்பிச்ச இந்த மேகம் காத்தோட திசையில ஏமன் ஓமன் வழியா அரபிக்கடலை கடந்து இப்போ குஜராத் ராஜஸ்தான் மேல மிதந்து டெல்லி வரைக்கும் வந்திருக்கு. இங்கதான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. பொதுவா நம்ம மனசுல எரிமலைனாலே அந்த நெருப்பு குழம்பு, லாவா, அதுதான் பெரிய ஆபத்துன்னு ஒரு பிம்பம் இருக்கு. ஆமா, அதுதான் எல்லா படத்துலயும் காட்டுவாங்க. ஆனா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நமக்கு உண்மையான ஆபத்து தரையில இல்ல, வானத்துல தான் இருக்கு. இத கொஞ்சம் விளக்க முடியுமா? நெருப்பு குழம்பு எரிமலையை சுத்தி ஒரு சில கிலோமீட்டர்களுக்கு மட்டும்தான் ஆபத்து. சரி. ஆனா இந்த சாம்பல் அது அப்படி இல்ல. இது வெறும் தூசு கிடையாது. இது ரொம்ப ரொம்ப சின்ன கண்ணாடி துகள்கள், பாறை துகள்களோட கலவை. ஒரு ஜெட் இன்ஜின் மிக அதிக வெப்பத்துல இயங்கும் போது இந்த கண்ணாடி துகள்கள் உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? அது உருகி இன்ஜினோட பாகங்கள்ல ஒரு கோட்டிங் மாதிரி படிஞ்சிடும். இதனால என்ஜின் அப்படியே நின்னுடும். நடுவானில் இது நடந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் முன்னெச்சரிக்கையா விமானங்களை ரத்து செய்யறாங்க. இது ஒரு பெரிய ஆபத்து. அப்போ இது ஒரு தற்காலிகமான பிரச்சனைன்னு எடுத்துக்கலாமா? இந்த மேகம் இன்னும் கொஞ்ச நாள்ல நகர்ந்துடும். ஆனா ஒரு ஆர்டிக்கல்ல சூப்பர் எரிமலைன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. ஆமா, சூப்பர் வால்கனோ. இந்த ஹைலிகாப்பி வெடிப்பு ஒரு சின்ன பட்டாசுன்னு சொன்னா அது ஒரு அணுகுண்டு மாதிரி. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா. நாம இப்ப பாக்குறது ஒரு சின்ன உதாரணம் தான். ஆனா வரலாறு நமக்கு ரொம்ப பெரிய பாடங்களை வச்சிருக்கு. சுமார் 75,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தோனேஷியால டோபான்னு ஒரு சூப்பர் எரிமலை வெடிச்சது. அதோட சக்தியை ஒப்பிட்டா இந்த ஹைலிகாப்பி ஒண்ணுமே இல்ல, ஒரு தூசு மாதிரி. அப்போ டோபா வெடிச்சப்போ கிளம்பின சாம்பல் இப்போ இந்த ஹைலிகாப்பி எரிமலையோட சாம்பலை விட எவ்வளவு மடங்கு அதிகமா இருந்திருக்கும்? கணக்கு போடுறதே ரொம்ப கஷ்டம். ஆயிரக்கணக்கான, ஒருவேளை லட்சக்கணக்கான மடங்கு அதிகம்னு சொல்லலாம். டோபாவோட சாம்பல் இந்திய துணைக்கண்டம் முழுசியும் மூடிடுச்சு. எவ்வளவு தடிமனுக்கு நினைக்கிறீங்க? ஒரு சில சென்டிமீட்டரா? கிட்டத்தட்ட 6 மீட்டர் தடிமனுக்கு. அது 2 மாடி கட்டிடத்தோட உயரம். நம்பவே முடியல. ஆமா, 6 மீட்டர். அப்போ சூரியனே தெரிஞ்சிருக்காது. பல மாசங்களுக்கு, ஒருவேளை சில வருஷங்களுக்கு கூட சூரியன் முழுசா மறைக்கப்பட்டிருந்தது. சூரிய ஒளி இல்லாததால என்ன ஆகும்? செடி கொடியெல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். கரெக்ட். அதை சாப்பிட்டு வாழ்ந்த விலங்குகள் செத்துது. அதை வேட்டையாடி வாழ்ந்த மனித இனமே அழியிற நிலைமைக்கு வந்துடுச்சு. சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலகட்டத்துல உலகத்தோட மொத்த மனித மக்கள் தொகையே சில ஆயிரமா குறைஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. நாம ஏதோ விண்கல் மோதினாதான் உலகம் அழியும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம கால் கீழே இருக்கிற எரிமலையே நம்ம இனத்தை கிட்டத்தட்ட அழிச்சிருக்கு. தன்ன பெரிய பேரழிவுல இருந்து நம்ம முன்னோர்கள் எப்படி பழைச்சாங்க? அதுதான் மனித உடலோட ஒரு ஆச்சரியமான விஷயம். தகவமைப்பு, அடாப்டேஷன். ஆமா, உணவு கிடைக்காத அந்த சூழல்ல அவங்க உடல்கள் தங்களை தகவமைச்சுக்கிட்டன. குறைந்த அளவு சாப்பாட்டுல உயிர் வாழ பழகிக்கிட்டாங்க. அவங்களோட மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றம் ரொம்ப குறைஞ்சு. நாம இன்னைக்கு இங்க இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் அந்த போராட்டத்துல ஜெயிச்ச நம்ம முன்னோர்கள் தான். 75,000 வருஷம்ன்றது ரொம்ப பெரிய காலகட்டம். நம்ம சமீபத்திய வரலாற்றுல ஒரு சில 100 வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நடந்திருக்கு. 1815ல இந்தோனேஷியால தம்போரான் இன்னொரு பெரிய எரிமலை வெடிச்சு
வெடிச்சது. அதோட விளைவு அடுத்த வருஷம், அதாவது 1816ல உலகம் முழுக்க தெரிஞ்சது. அந்த வருஷத்தை வரலாறு கோடையே இல்லாத ஆண்டு அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கு. இது எப்படி யோசிச்சு பாருங்க, சென்னையில டிசம்பர் மாசம் திடீர்னு ஊட்டி மாதிரி குளிர் அடிச்சா எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு வருஷம் முழுக்க. அதுதான் உலகத்துக்கே நடந்துச்சு. அந்த எரிமலை சாம்பல் பூமி முழுக்க ஒரு போர்வ மாதிரி பரவி சூரிய ஒளிய தடுத்துருச்சு. ஐரோப்பாலையும் அமெரிக்காலையும் கோடை காலத்துல பனி பெஞ்சது. அப்போ பயிர்கள் எல்லாம் நாசமா போச்சு. பயங்கரமான பஞ்சம். இந்தியால அதோட தாக்கம் எப்படி இருந்துச்சு? இந்தியால, குறிப்பா தென்னிந்தியாவுல பருவமழை மொத்தமா பொய்த்து போச்சு. பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டுச்சு. மக்கள் சூரியனையே சரியா பார்க்க முடியலன்னு குறிப்புகள் இருக்கு. இது வெறும் 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை. இன்னைக்கு இப்படி ஒண்ணு நடந்தா என்ன ஆகும்? நம்ம கிட்ட டெக்னாலஜி இருக்கு, சரிதான். ஆனா அது போதுமா? இதுல 2 பக்கமும் இருக்கு. ஓரளவுக்கு போதும், ஆனா முழுசா இல்ல. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிளஸ் பாயிண்ட் செயற்கைக்கோள்கள், சேட்டலைட்ஸ். ஒரு எரிமலை வெடிச்ச அடுத்த நிமிஷமே அந்த சாம்பல் மேகம் எங்கே போகுது, அதோட பாதை என்னன்னு தெரிஞ்சிடும். ஆமா, எவ்வளவு உயரத்துல இருக்கு, அதோட வேகம் என்னன்னு நம்மால துல்லியமா கண்காணிக்க முடியும். அதனால விமானங்களை சரியான நேரத்துல தடுத்து பெரிய விபத்துக்களை தவிர்க்கலாம். அது விமான போக்குவரத்துக்கு. உணவு பற்றாக்குறை ஏற்பட்டா என்ன செய்யறது? 1816 மாதிரி அங்கேயும் தொழில்நுட்பம் ஓரளவுக்கு உதவும். உலகத்துல ஒரு பகுதியில பஞ்சம் வந்தா இன்னொரு பகுதியிலிருந்து கப்பல்கள், விமானங்கள் மூலமா உணவு கொண்டு போய் சேர்க்க முடியும். சப்ளை செயின் மூலமா. ஆமா, அதனால 1816ல நடந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியால சாகுற நிலைமை வராதுன்னு நாம நம்பலாம். ஆனா நீங்க டெக்னாலஜி நம்மள காப்பாத்தும்னு சொல்றீங்க. ஆனா இந்த ஹைலி காப்பி எரிமலை வெடிக்க போகுதுன்னு நம்மளால முன்கூட்டியே கணிக்க முடியலையே. கரெக்ட். அப்புறம் எப்படி ஒரு சூப்பர் எரிமலைக்கு நாம தயாரா இருக்க முடியும்? நம்மால எரிமலை வெடிப்பை இன்னும் துல்லியமா கணிக்க முடியல. அதுதான் நம்மளோட பலவீனம். நாம பேரிடர் நடந்த பிறகுதான் அதை சமாளிக்க பாக்குறோம். அதை விட இன்னொரு பெரிய ஆபத்து இருக்கு. அது திடீர்னு ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றம். அதாவது பூமி குளிர்ச்சி அடையிறது இல்லையா? குளோபல் கூலிங். ஆமா, ஒரு சூப்பர் எரிமலை வெடிச்சா அடுத்த சில வருஷங்களுக்கு பூமியோட சராசரி வெப்பநிலை 1 அல்லது 2 டிகிரி குறையலாம். 1-2 டிகிரினா கேக்குறதுக்கு சின்ன நம்பர் மாதிரி தெரியுது. ஆனா அதோட விளைவு பயங்கரமா இருக்கும். நம்ம விவசாய முறைகள் எல்லாமே ஒரு நிலையான காலநிலையை நம்பிதான் இருக்கு. உண்மைதான். எப்போ விதைக்கணும், எப்போ அறுவடை செய்யணும்னு நமக்கு தெரியும். ஆனா திடீர்னு காலநிலை மாறுனா நம்ம கணக்குகள் எல்லாம் தப்பாயிடும். இது உலகத்தோட உணவு பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா மாறும். அப்போ இந்த எத்தியோப்பிய நிகழ்வு ஒரு மாதிரி ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. ஹே, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், என்ன மறந்துடாதீங்கன்னு பூமி நமக்கு சொல்ற மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க, ஒரு வேக் அப் கால். சில புவியியலாளர்கள் பூமி இப்போ ஒரு புதிய காலகட்டத்துக்குள்ள நுழையுதுன்னு சொல்றாங்க. பல ஆயிரம் வருஷமா உறங்கிக்கிட்டு இருந்த எரிமலைகள் மறுபடியும் செயல்பட தொடங்குற ஒரு சுழற்சியில நாம இருக்கோம்னு அவங்க கருதுறாங்க. 12,000 வருஷம் கழிச்சு ஹைலி காப்பி வெடிச்சது அந்த தியரிக்கு ஒரு சான்றா பார்க்கப்படுது. இந்தியாவுக்கு இதுல என்ன ஆபத்து? இந்தியாவுக்கு ஒரு பக்கம் இந்தோனேஷியா, இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்கா. ரெண்டுமே எரிமலைகள் அதிகம் உள்ள பகுதிகள். நம்ம சரியா நடுவுல இருக்கோம். அதனால நம்ம ரொம்ப தயாரா இருக்கணும். இது ஒரு உலகளாவிய பிரச்சனை. அதனால மற்ற நாடுகளோட சேர்ந்து தகவல்களை பரிமாறிக்கிட்டு ஒரு பொதுவான திட்டத்தை உருவாக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நியூஸ் பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.